27ஆம் தேதி டிஎல்ஆர்டி 6 மணி கேசிங் நம்பர். சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 0, சி போர்டுக்கு 1, 4 எடுத்திருக்கேன். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தது நண்பா. ட்ரிக் மெத்தடை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பி போர்டுக்கு 9 நம்பர் வந்திருக்கு. அதில் கிளாக் வைஸில் வந்து போச்சுன்னா 0, 1, 2. அதே ஆண்டி கிளாக் வைஸில் 2, 7, 6. 1ஆல் ப்ளஸ் 1ஆல் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 9 வந்தோம்னா 8 இல்லைன்னா 0 அந்த மாதிரி கணக்கில் கான்செப்டில் எடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 0, 1, சி போர்டுக்கு 1, 4. இது அப்படியே பிசி ஏ போர்டுக்கும் ஏ பி போர்டுக்கும் மாறும். சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0, பி போர்டுக்கு ஏ போர்டு 0, 2, 8. ஆனால் ரிசல்ட் 1 ஏ போர்டு வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பி போர்டுக்கு 0, 1, 8. ஏன்னா பி போர்டுக்கு 9 நம்பர் வந்ததுனால. எப்போவுமே ஒரு போர்டில் நம்பர் இருக்குன்னா 1ஆல் ப்ளஸ் பண்ணி 1ஆல் மைனஸ் பண்ணி அந்த மாதிரி 2 மெத்தட் வைங்க. இல்லைன்னா பக்கத்தில் ஏபி இல்லை பிசிலேருந்து சேஞ்ச் ஆகும். அவங்க ட்ரிக் மெத்தடில் சொல்லியிருப்பேன். கேரளாட்டி 1 மணிக்கு வந்த ரிசல்ட்டாக அடுத்த நாள் 1 மணிக்கு எடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். நேற்று 907 வந்துச்சு. அதே மாதிரியே 9 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதே ஒரு போர்டில் வந்துச்சிருக்கு பாருங்கள். ஆல் போர்டுக்கு சிங்கிளாக 8 கொடுத்துருக்கேன். 3 அதே மாதிரி 801. 1 மணி ரிசல்ட்டு அப்படியே உல்ட்டாக போட்டிருக்கேன். எனக்கு காமிச்ச நம்பரு அதில் 2 நம்பரும் கொடுத்துருக்கேன், 3 நம்பரும் கொடுத்துருக்கேன். சி போர்டுக்கு 4, 1, பி போர்டுக்கு 8, ஏ போர்டு 8, அதே பி போர்டு 0, 8 கொடுத்துருக்கேன். என்னுடைய கெஸ்டிங் எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டு போர்டில் ஏ போர்டுக்கு 8 காமிச்சது கொடுத்துருக்கேன். ஆனால் பி போர்டு 9 நம்பர் வந்தால் 8 காமிக்கல. பி போர்டுக்கு 0, 1 கூட வரலாம். நான் சொன்ன மெத்தடு கிளாக் வைஸ், ஆண்டி கிளாக் வைஸ். அதுலேருந்து ஒரு நம்பர்லேருந்து இங்கிட்ட ஒரு 3 நம்பர், இங்கிட்ட ஒரு 3 நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ஒரு நம்பரும் கொடுத்துருக்கேன். அது சிங்கிள் போர்டு பெஸ்ட்டு போர்டாகவும் கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு 8, பி போர்டு 0, சி போர்டுக்கு 1. பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்டிங் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.